நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம், இது RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆதாரத்தோடும் ஆக்கப்பூர்வமாகவும் தினமும் ஒரு மணி நேரம் நாம் விடை தேடிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருளை பார்க்கலாம். சட்டப்பேரவையில் எந்த அளவிற்கு ஜனநாயகம் காக்கப்படுகிறது என்பதை குறித்து பேச இருக்கின்றோம். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை சரியாக நிறைவேற்றுகிறார்களா, நாகரிகத்தோடு செயல்படுகிறார்களா, நடந்து கொள்கிறார்களா என்ற கேள்வி எழுந்து நிற்கக்கூடிய அதே வேளையில் ஆளும் கட்சி சட்டப்பேரவையில் ஜனநாயகத்தை எந்த அளவிற்கு காப்பாற்றுகிறது என்ற கேள்வி, எதிர்க்கட்சிகள் தங்களுடைய எதிர்க்கட்சிகளுக்கான ஜனநாயக கடமையை மிகச் சரியாக நிறைவேற்றுகிறார்களா என்ற கேள்வியும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கான விடை தேடும் முயற்சியே இன்றைய விவாதம். திரு பலராமன், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், அவர் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர் திரு குணசேகரன் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு கணேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம். இந்த விவாதத்தில் ஒரு இளைஞராக கணேஷ்குமார் சட்டப்பேரவை உறுப்பினராக நம்மோடு பங்கேற்கிறார். உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்றைய விவாதத்திற்குள் கடந்து செல்லலாம். இன்னும் சிறிது நேரத்தில் சில நிமிடங்களில் நம்மோடு தனியரசும் இணைய இருக்கிறார். அவரும் கூட சட்டப்பேரவை உறுப்பினர், கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் தனியரசு நம்மோடு இணைய இருக்கிறார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் வாதத்திற்குள் கடந்து செல்லலாம். என்னுடைய முதல் கேள்வி ஐயாவிடம் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த காலகட்டம் நிச்சயமாக இப்பொழுது உங்களுக்கு எப்பொழுதாவது நினைவுக்கு வரும் அப்படின்னு நம்புகிறேன். இப்பொழுது சட்டப்பேரவை செய்திகளை நாளிதழ்களில் படிக்கின்ற பொழுது, ஊடகங்களில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றன? சட்டப்பேரவை என்பது மக்களுக்காக பேசப்பட வேண்டிய இடம், மக்களுடைய பிரச்சனைகளை விவாதித்து முடிவு செய்ய வேண்டிய இடம், நாட்டில் நடக்கிற நல்லவை அல்லவை ரெண்டையுமே பரிசீலிக்க வேண்டிய இடமும் சட்டப்பேரவை தான். ஆனால் அங்கே அது தவிர்த்து மற்றதெல்லாம் நடக்கிறது என்பது தான் இப்போதைய காட்சி. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது முதல்ல அந்த அம்மா ஜெயித்தாங்க 91. அப்போவே இந்த அடாவடித்தனம் தொடங்கியது. இன்று அதனுடைய நீட்சியாக அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அளவுக்கு மீறி பேசுவதையும் நடந்து கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். அந்த மேடை என்பது, சட்டமன்ற மேடை என்பது ஜனநாயகத்தினுடைய தொடக்க நிலை, ஜனநாயகத்தினுடைய உச்ச நிலையும் அதுதான். அங்கே தான் மக்கள் பிரச்சனையை உண்மையாக பேசக்கூடிய இடம். பொதுக்கூட்டங்களில் எப்படி வேண்டுமானாலும் பேசிக்கலாம், ஆனால் சட்டமன்றத்தில் அப்படி பேச முடியாது. அதே சமயத்தில் அன்றாடம் ஏற்படுகிற விளைவுகள், காலையில் 0 ஹவர்னு சொல்கிறேன் இல்லையா, நேரமில்லா நேரம், அந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டிய அவசியம் வரும். அப்போ அரசாங்கம் அதை தனி கவனம் செலுத்தி அதற்கு பதில் சொல்லுவார்கள். ஆனால் அந்த அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே அதிலிருந்து சுணக்கம் ஏற்பட்டது. இப்போ 2வது 3வது முறை வருகிற போது அதில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் என்னன்னா, அவர்கள் விரும்பினால் பேச விடுவார்கள், இல்லை என்றால் பேச விட மாட்டார்கள். மொத்தத்தில் ஜனநாயகம் என்பது தமிழகத்தின் சட்டமன்றத்தில் மிக மோசமாக அவமானப்படுத்தப்படுகிறது என்பதுதான் முதல் நிலை. நம்ம அடுத்த சுற்றுகள் இன்னும் கூட விரிவாக பேசலாம். திரு குணசேகரன், நீங்களும் கூட சட்டப்பேரவை அனுபவம், நீண்ட அனுபவம் கொண்டு வர அப்படிங்கிற முறையில் இந்த நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை தொடர் குறித்த உங்களுடைய அடிப்படையிலான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பதிவு செய்யுங்கள். அதன் பிறகு நாம் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் தொடர்பான அவர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பான விவாதத்திற்குள் கடந்து செல்லலாம். நான் கடந்த 2006ஆம் ஆண்டு முதலாக சட்டப்பேரவை உறுப்பினராக கடந்த ஆண்டு பணியாற்றினேன். இந்த ஆண்டும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பொதுவாக இந்த கட்சி அந்த கட்சி என்பதை விட சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்து எனக்கு ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. நான் அதை கடந்த ஆண்டு சட்டப்பேரவை அந்த கடைசி நாள் கூட்டத்தொடரில் எப்படி விவாத முறைகள் அமைய வேண்டும் என்பதற்கான என்னுடைய கருத்துக்களை வலுவாக நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். காரணம், நான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில்
எப்பொழுதுமே மக்களோடு இருந்து மக்களுக்கான, அதுவும் குறிப்பாக அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட வாழ்விழந்திருக்கிற மக்களுக்காக நாங்கள் பேசக்கூடியவர்கள், போராடக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் சட்டமன்றத்தில் நிறைய பேச வேண்டும், அரசினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், அதிகாரியுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், அதன் மூலமாக அவர்களுக்கு ஓரளவாவது நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய பணி தொடங்கியது. ஆனால் என்னுடைய அனுபவம் இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்பதை விட என்னுடைய அனுபவம் என்பது நமது ஐயா அவர்கள் சொன்னது போல ஆளுகிற கட்சி தனக்கான ஆதரவான கருத்துக்கள் இருந்தால் அதை அனுமதிப்பதும், கருத்துக்கள் முரண்பட்டு இருந்தால் அதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை எடுப்பது என்பது இன்றைக்கு வாடிக்கையாக மாறிவிட்டது. அதனால்தான் நான் சட்டமன்றத்தில் ஒரு நேரம் கூறினேன், நாம் தேர்தல் நேரத்தில் கட்சிகளை சார்ந்து வந்திருந்தாலும் சட்டமன்றத்தில் வந்தவுடன் ஆளுகிற கட்சி எதிர்க்கட்சி, எதிரி கட்சியில் நாங்கள் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் எங்களுக்கான நேரத்தை கூடுதலாக வழங்க வேண்டும், அமைச்சர்கள் பொறுப்பான பதில்களை எங்களுக்கு சொல்ல வேண்டும், அதன் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அப்படி மக்களுக்கான தீர்வுகளை ஏற்படுத்துகிற நேரத்தில் அது உண்மையிலேயே உண்மையான ஜனநாயகமாக இருந்தால் பார்த்தால் அது ஆளுகிற கட்சிக்கு சாதகமாகத்தான் சென்றடையும். ஏன்னா யார் சொன்னார்கள் என்பதை விட யார் செய்தார்கள் என்பதற்கு தான் மக்கள் அதிகமான அழுத்தத்தை கொடுப்பாங்க. ஒரே நிமிஷம் முடிச்சார். அந்த அடிப்படையில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகிற நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த 10 நிமிஷத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவோம். கருத்தை சொல்லணும்னா அமைச்சர்கள் எல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க, ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு கருத்து சொல்லுவாங்க. சொன்னாக்க என்ன வரும்னாக்க இந்த கூட்டி கழித்து அமைச்சர்கள் பேசிய நேரம், நாங்கள் பேசிய நேரம் எல்லாத்தையும் சேர்த்து எங்கள் தலையில் கட்டிடுவாங்க. கட்டி நீங்கள் 10 நிமிஷம் கொடுத்தது 15 நிமிஷம் ஆச்சு, 15 முடிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நாங்கள் எதையுமே பேச முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடும். அப்போ கேட்கும் பொழுது எந்த பேரவை செயலாளர், பேரவை தலைவர் என்ன சொல்லுவாங்கன்னா, குறுக்கிடாமல் பேசுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, குறுக்கிடாமல் எப்படி பேச முடியும்? எந்த ஒரு கருத்து பேசினாலும் யாராவது ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும். அப்போ நான் கூட ஒரு முறை சொன்னேன், 10 நிமிஷம் சொன்னால் நாங்கள் பேசுவதற்கான 10 நிமிஷத்தை அனுமதிங்க, அதுக்கு பின்னாடி அமைச்சர்கள் எழுந்து பதில் எத்தனை மணி நேரம் வேணாலும் சொல்லிக்கங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கிறேன். எனவே சட்டமன்றம் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அதனுடைய நடைமுறைகள், விவாத முறைகள், எதிர்க்கட்சிகளுக்கான வாய்ப்புகளை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து மாற்ற வேண்டும் என்பது இன்னும் கூட அடுத்த சுற்றில் இன்னும் கூட ஆழமாகவும் விரிவாகவுமே கூட விவாதிக்கலாம். திரு கணேஷ்குமார், ஒரு இளைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறீர்கள், எப்படி உணர்கிறீர்கள் சட்டப்பேரவையினுடைய உங்களுடைய அனுபவங்கள், நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்பான உங்களுடைய அனுபவங்கள்? அதுதான் பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த முறை தான் நான் முதல்ல சட்டமன்றத்துள்ள ஒரு புதிய எதிர்பார்ப்போடு கால் எடுத்து வைத்த. தொடர்ந்து பேசுங்க, பொண்ணுங்க கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கக்கூடாது, உங்ககிட்ட தைரியமாக கேட்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வயது என்ன? இப்பொழுது 29, 26 வயதில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இளம் வயதில் சட்டப்பேரவைக்குள் சென்றிருக்கக்கூடிய அனுபவம். சென்று நாங்கள் உள்ளே வந்தபோது எங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருந்தது. எங்களுக்கு உள்ளே முன்னாடி பயிற்சி கொடுக்கும் பொழுது சட்டமன்ற ஜனநாயகம், மாண்பு, மரபு இது போன்ற வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு உதாரணம் கொடுத்து எங்களை உள்ளே அழைச்சிக்கிட்டு போனாங்க. ஆனால் அங்கே உள்ளே சென்ற பொழுதுதான் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்பது எங்களுக்கு சரியாக புரியல. தேவையான பொழுது அதை பயன்படுத்திக்கிறது, எதிர்க்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பை மறுக்கிறது, இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது. இதுதான் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தொடர் காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறதே தவிர, அதில் பெரிய அளவில் பார்த்தா குற்றச்சாட்டுகள் என்று வரும்பொழுது ஆளுங்கட்சிகள் என்ன சொன்னாலும் பதிவாகிறது சட்டமன்றத்தில். எதிர்க்கட்சிகள் அதை மறுத்து பேச நினைத்தாலே அங்கே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் நடந்து முடிந்த இந்த 4 ஆண்டு நடக்கிறது 5வது ஆண்டு பட்ஜெட் பதிலிருந்து நீக்கப்படுகின்றன அந்த வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. அதை அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதா நினைக்கிறாங்களே தவிர, மக்களுக்கான பிரச்சனை இது நடக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் ஆளுங்கட்சியினரோ அமைச்சர்களோ இல்லை. இதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம். அதனால் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை முற்றிலுமே பொய்யா இருக்கிறது அப்படின்றது, இந்த கலாச்சாரம் மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் விருப்பமாக தொடர்ந்து இருந்தது. பொதுவாக திரு பலராமன், அந்த ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான முரண்கள் அப்படிங்கிறது எல்லா சட்டப்பேரவைகளிலும், எல்லா மாநிலங்களிலும், எல்லா தேசங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். தமிழகத்திலும் கூட இதற்கு முன்பு இருந்த திராவிட கட்சிகளுக்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் கூட அதுபோன்ற நடைமுறைகள் இருந்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் தற்போது அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம் அப்படிங்கிறது, எதிர்க்கட்சிகளும் கூட எதிர்க்கட்சிகளுடைய ஜனநாயக கடமையை சரியாக நிறைவேற்ற காலம் ஒன்று, தற்போது அவர்கள் அதை தவறி இழைத்து விடுகிறார்கள். எதிர்க்கட்சிகளும் கூட எதிர்க்கட்சிகளாக தங்களுடைய ஜனநாயக கடமையை சரியாக ஆற்றுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு
எதிர்க்கட்சிகளை நோக்கி வைக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளுக்கு அந்த ஸ்பேஸ், அந்த இடம் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அதை தாண்டி எதிர்க்கட்சிகள் நடந்து கொள்ளக்கூடிய முறையும் எதிர்க்கட்சிகளும் எதிரி கட்சிகளாகவே நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியும் கூட இயல்பாக எழுகிறது. இது போன்ற கேள்விகளோடு தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்முடைய இன்னும் கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைகிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.